ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சுரல் வுட் பாலிஷ் ஒர்க். நாம் இப்போ இந்த வீடியோவில் சீலருக்கு எப்படி கலர் மிக்ஸ் பண்ணலாம், ஃபஸ்ட் கோட் மேனுவலாக சீலருக்கு எப்படி கலர் மிக்ஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு எம்டி டப்பா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கோபி பவுட்ரு நம்ம ஒரு டபுளாக எடுக்கிறோன்னா அதில் பாதி ப்ரௌனும், அதாவது கோபி ஒரு 20 கிராம், ப்ரௌன் ஒரு 5 கிராம் இல்லை ஒரு 10 கிராம் யூஸ் பண்ணலாம். ரெட்டு ஒரு 5லேருந்து 10 கிராம் யூஸ் பண்ணலாம். டீக்கு விட கலர் பொறுத்து இருக்குது. நம்ம ப்ரௌனாக இருந்தால் நம்ம ப்ரௌன் அவ்வளோ சேர்க்க தேவையில்ல. வெள்ளடி அதிகமாக இருந்தால் நம்ம ப்ரௌன் சேர்த்துக்கலாம். கோபி, ப்ரௌன், ரெட்டு மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்சி தின்னர், நம்ம டபுள் சைடு தேவையான அளவு தின்னர் ஊற்றி முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா பவுட்ரில் டைரெக்டாக சீலர் ஊற்றினா கட்டி ஆகிடும். அதனால் தின்னர் ஊற்றி முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் நமக்கு பவுட்ருலாம் ஈவனாக கலர் மிக்ஸ் ஆகிடும். இப்போ சாண்டிங் சீலர் இது நம்ம ஆப்ஷன் தான். எவ்வளோ நம்மளுக்கு டோர் எவ்வளோ பெருசாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல ஒரு 1/2 லிட்டரு கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். அதுக்கு தின்னர் 1/2 லிட்டர் யூஸ் பண்ணோம். சாண்டிங் சீலர் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு என்சி தின்னர் யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு கோட் கலர் அப்ளை பண்ணுறதுனால தின்னர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 100 ml சீலர் ஊற்றுறோன்னா 150 ml தின்னர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி நம்ம டாப் அப்ளை பண்ணலாம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சாண்டிங் பண்ணுறதெல்லாம் போட்டோம். இந்த வீடியோவில் கலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் அதை எப்படி ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணிவிட்டு மேனுவலாக எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.